ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் வந்து பிப்ரவரி 22 நடக்க போகுது. 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுத போகிறனால எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் பொறுத்தவரை எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கேட்பாங்க, நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணது எந்த மாதிரி விதத்தில் நம்ம வந்து படிக்கணும், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து மெயினாக படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கவனிங்க, வாங்க இப்போ தெளிவாக பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஷின் ஃபார்மெட் பார்த்தோம்னா 11Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி 88 மார்க்காக வந்து கேட்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இது ஒரு 8 மார்க். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 8 மார்க் வந்து கெய்லி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 11th வீக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு கேட்பாங்க. இந்த 60 மார்க் கொஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெடியூசிங் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு 60 மார்க் கேட்பாங்க. ஸோ நாம் வந்து எதனா ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எதனா ஒன்று படித்தாலே போதுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக வந்து ஒன்று படித்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படித்து வச்சிங்க. எதுக்காகனா 3 மெத்தடுக்கான ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ரெண்டுமே படிச்சிட்டிங்கனாக்கா, இன்கேஸ் ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணும்போது ஆன்சர் வரலனாலும் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுத்துடலாம். அதனால் இந்த 2 கொஷின்ஸுமே நல்லா படிச்சிங்க. இப்போ இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் வந்து எந்தெந்த ப்ராப்ளம்ஸில் எப்படி படிக்கணும் பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனான ப்ராப்ளம் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது நான் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ், நான் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ், சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்து சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ டோட்டலாக இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒரு 8 மார்க்கான கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, இப்போ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், அதேமாதிரி சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ், ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு மெத்தட் வைஸாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணத்தில் எதனா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சேம் டைம் ஸோ இந்த 4 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ எதனா ஒரு ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ண மட்டும் கற்றுங்க போதும். உங்களுக்கு வந்து சப்போஸ் சால்வ் பண்ணதுக்கு வந்து புரியலனா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து கவர் பண்ணியிருப்பேன், வேணுன்றவங்க வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது சப்டிவிஷன் கெய்லி ஹாமில்டன் தியரம். இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இந்த 3 டைப்லேருந்து எதனா ஒரு டைப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. கெய்லி ஹாமில்டன் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 2 பொறுத்த வரைக்கும் சேம் டைப் 1 மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஏ இன்வெர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சம் அதர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கேட்பாங்க. அதாவது A⁴, A² A³ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3 பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு கெய்லி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேணுன்றவங்க அதை ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 11th வீக் பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே போதும். அதாவது இப்போ கொஷின் பொறுத்தவரை ஒன்று XYZ இந்த 3 டேர்ம், அப்படிலாம் வந்து X1 X2 X3 இந்த 3 டேர்ம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதில் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமே கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்கொயர் டேர்மு மல்டிபிள் டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்காது, ஜஸ்ட் அந்த மல்டிபிள் டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இன்னொரு டைப் வந்து சம் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் வந்து தெரிஞ்சினாலே இதுலேருந்தே ஒரு கொஷின் வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்துடும். ஸோ ஓவரால் இந்த யூனிட் 1ல் வந்து இந்த 3 மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பார்த்தா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றக்கும் பார்த்துங்க. இப்போ அவங்க யூனிட் 2க்கான கொஷின் பார்த்தலாம். இப்போ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் கொஷின் ஃபார்மெட் பார்த்தோம்னா ARB 2 ஆப்ஷனுக்குமே வந்து 88 மார்க்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. அப்போ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு ஆப்ஷனில் வந்து கம்பல்சரி ஒரு சப்டிவிஷனுக்கு வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஒன் வேரியபிள் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அது கூட வரக்கூடிய இன்னொரு சப்டிவிஷன் வந்து கண்டினியூட்டி டாபிக் பேஸ் பண்ணியோ ஆர் டெரிவேட்டிவ்ஸ் டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 60 மார்க் ஃபுல்லாக வேணும்னா இந்த 3 டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாஸ் ஆனால் போதும், நிறைய உங்களால் வந்து படிக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் பேஸ்டாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஒன் வேரியபிள் இந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் பார்த்துங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இப்போ வந்து f(x) கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும், ஆர் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அதே மாதிரி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியும், ஆர் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் இது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ யூனிட் 2ல் வந்து ஒரு 8 மார்க் ஆட்டோமேட்டிக் இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சப்டிவிஷன் வந்து 3 ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்போம். இந்த 3 ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. இப்போது யூனிட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்டுக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம்.
ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3க்கான கொஷின்ஸ் பார்த்தோம்னா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டிவிஷனுக்கு மட்டும் டைலர் சீரிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி கேட்பாங்க. இது கூட வந்து இன்னொரு சப்டிவிஷன் வந்து அட்டன் பண்ணதுக்கு மேக்ஸிமம் மினிமம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, அப்படி இல்லைனா ரெக்டாங்குலர் பாக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 2 சப்டிவிஷனான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போ டைலர் சீரிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்டிவிஷனும் வந்து இந்த 4 ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4க்கான கொஷின் பார்த்தோம்னா, சேம் ஒரு சப்டிவிஷன் கொஷினுக்கு வந்து இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்லேருந்தும் இன்னொரு சப்டிவிஷன் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இந்த சப்டிவிஷன் கூட இன்னொரு சப்டிவிஷன் வந்து சப்ஸ்டியூஷன் ரூல்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கேட்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து சேர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் சப்ஸ்டியூஷன் ரூலும் படிங்க, அப்படிலாம் வந்து இது 2 நல்லா படிச்சுங்க. இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பொறுத்தவரை டோட்டலாக வந்து 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது டினாமினேட்டில் வந்து பவர் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் வெளியே வந்து வர மாதிரி ஒரு டைப்பும், நெக்ஸ்ட் வந்து பவர் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு டைப்பும், நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் டைப், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சப்டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த 2 ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்தவரை இதுதான். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு சப்டிவிஷன் வந்து சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் அது கூட வரக்கூடிய இன்னொரு சப்டிவிஷன் வந்து இதுக்கு வந்து 2 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது சேஞ்ச் இன்ட்டு போலார் கோஆர்டினேட்ஸும் நெக்ஸ்ட் இந்த ஃபைண்ட் தி ஏரியா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த டாப்பிக்கான ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகே, யூனிட் 5க்கான கொஸ்டின் பொறுத்தவரை இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு யூனிட்டில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்ட்டே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ நான் பார்த்த இந்த கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். சேம் டைம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடும். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஸ்டடி மெஷின் யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.